வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கருணக்குழம்பு வைக்க போகிறது தான் பார்க்க போகிறோம். கருணக்கிழங்கு வந்து சட்டி கிழங்காக இருந்தாலும் இல்லை நார்மல் சாதா கிழங்காக இருந்தாலும் கிழங்காக இருந்தாலும் இந்த மாதிரி குக்கர்லேயே இல்லை குண்டான்லேயே போட்டு வந்து 2 புளிக்கொட்டை சேர்த்துக்குங்க. இப்போ கிராமத்தில் இருந்தீங்கன்னா வந்து புளியாந்தழை, அவரைக்காய் தழை, மற்ற ஒரு 2 3 தழை சேர்த்து வந்து நமிச்சல் போகிறதுக்கோசரம் நம்ம வந்து வேகடிச்சு வைப்போம். ஆனால் வந்து நம்மகிட்ட இப்போ இங்கே புளி இருக்கு இல்லைங்களா, புளியே நான் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சோண்டு ஒரு சின்னதாக ஒரு சின்ன உருண்டை அளவு வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து போட்டு வேக அடிச்சிங்க. 2 3 விசில் விடுங்க, இல்லை 4 விசில் விட்டுங்க. நாங்கள் ஒரு 5 விசில் விட்டோம். அதுமாதிரி கட் பண்ணி போட்டோங்க. பெரிய கிழங்கு இருந்தாலும் வேகாது. நம்ம இதை உரிச்சு எடுத்து இப்போ குழம்பு வைக்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. சாம்பார் வைக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணிங்க, 2 தக்காளி போட்டுங்க, பூண்டு கொஞ்சம் ஒரு 20 பூச்சி உரிச்சு வச்சுங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துங்க. பற்ற வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வயற்கட்டில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை சேர்த்துப்போம். கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனை கும்முன்னு வரும். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிச்சு, வெங்காயம் போடுவோம். இன்னும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட் வரணும்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நீங்கள் எது செஞ்சாலும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்புறம் வதங்கி வந்துடுச்சு. நல்லா தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. கிழங்கு வந்து ஓரளவு ஒரு பாதி அளவு முக்கால்வாசி அளவு வந்துருக்கு. அதனால் வந்து நான் புளி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் தான் கிழங்கு வந்து பிசைஞ்சு சேர்த்துக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ கிழங்கு கொஞ்சம் இதுவாக வந்ததால் என்ன பண்ணுறேன்னா கிழங்கு இப்போ சேர்த்துக்கலாம். கிழங்கு நல்லா சேர்த்து வதங்கி பூலாம் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மேதரம் நல்லா வதங்கிட்டாங்க. கிழங்கு வந்து ஒரு முக்கால்வாசி அளவு தான் வந்திருக்கு. நல்லா மாவாட்டை பிசைஞ்சதுனால தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி நல்லா முக்கியமான பங்கு வகிக்கும். அந்த நமிச்சல் தண்ணியெல்லாம் போட்டு புளி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணும். நம்ம இப்போ வந்து டேரெக்டாக இது வேறு மெத்தடில் பார்க்குறோம். கிழங்கு நல்லா வதக்கிட்டே இருக்குங்க. கிழங்கு நல்லா வதக்கணும். கருணக்கிழங்குடைய நன்மை தெரியுங்களா உங்களுக்கு? கருணக்கிழங்கு நன்மை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதங்கியாச்சு சொல்கிறேன் நான். நல்லா ஞாபக சக்தி மனிதனுக்கு கூட்டக்கூடியதாகவும், மலச்சிக்கல் குடலில் இருக்கிற கழுவெல்லாம் வெளியே தள்ளக்கூடிய உந்துதல் சக்தி கொண்டதாகவும் இருக்குது. நம்ம நரம்பு மண்டலம் இருக்கிற உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம் மொத்தத்தையும் நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக அந்த கருணைக்கிழங்கு விளங்குகிறது. இதை சமைச்சு வந்து வாரத்தில் ஒரு முறை அப்படி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு, லேடிஸு எல்லாருமே சாப்பிட்லாம். இது எந்த ஒரு விலக்கு இல்லை. ரொம்ப அருமையான உணவு. நல்லா ஞாபக சக்தி அதிகம் கூட்டக்கூடியதாகவும் அறிவை வளர்க்கக்கூடியதாகவும் அந்த பொருள் விளங்குது. ஜீரண சக்தி அதிக கூட்டம். இதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். கருணக்கிழங்கு ஒரு அன்றாட ஒரு பொருளாக வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க நம்ம தமிழர்கள். வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை வச்சு சாப்பிடணும். வாங்க அடுத்தது என்ன பண்ணோம். அவங்க சடனாகவும் ஞாபகம் வந்தது. இன்னொன்றுனா ப்ரெக்னென்ட் லேடிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. இந்த பொருளை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து அப்பப்போ சமைச்சு கொடுங்க. நல்லா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியாக இருக்கும். குழந்தைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்லாம். ஒரு ஜென்ரலாக டக்குன்னு ஞாபகம் வந்தது சொல்கிறேன். உங்களுக்கும் தெரிஞ்சதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டேங்க. லைட்டாக காரம் அதிகமாக சேர்த்துனா கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா காரம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். தண்ணி வந்து ஒரு சொம்ப அளவு எடுத்துருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கிழங்கு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் புளி சேர்த்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம புளியை சேர்த்துக்கலாங்க. நல்லா மூடி போட்டு இந்த மாதிரி டபுளாக மூடிங்க. நல்லா வெந்துடும். பாத்திரம் கரெக்டாக பயன்படுத்தினா வேகமாக வெந்துடும். புளியை ஊற்றிக்கிட்டேங்க. புளி இந்த அளவு கரைச்சி ஊற்றியாச்சு.
நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இறக்க போகிறாங்க. நல்லா கொதித்துச்சு. குழம்பு நல்லா அருமையாக தான் வந்திருக்கு. நல்லா கிழங்குலாம் கொஞ்சம் அது நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து அதனுடைய பயணம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். மற்ற எதனா தப்பாக சொல்லியிருந்தேன்னா வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதை பற்றி. இதனுடைய பயன்கள்லாம் வந்து நீங்களும் வந்து இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.